Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics first revision exercise 4.1. Okay, good. So carefully பார்த்துக்கோ. சும்மா 2 மார்க்ஸ் சம் மாதிரி தான் இருக்கும், 3 மார்க்ஸ் சம் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணுவோம். அதுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது குரூப்பிங் டெக்னிக் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காண்டி உனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து சாப்டர் 4 நான் வச்சுக்கோ, ட்ரிகனாமெட்ரி எக்ஸசைஸ் 4.1 ஃபாஸ்ட் ரிவிஷன். ஓகே, ரைட், குட். பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஹிண்ட்டில் எழுதிடுறேன். சரிங்களா? சொல்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு சைன் கணக்கு அப்படின்ட்டா, சைன் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைன் சம்முக்கு வந்து -π/2 இருந்து +π/2 கிடைக்கணும் ஆன்சர். அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஓகேங்களா? அதை தாண்டுச்சு அப்படின்னா சைன் π-θன்னு ஒன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து சைன் 2π-θன்னு எடுத்துக்கலாம். இப்போ சைன் 1πன்றது ஆடு, 2πன்றது என்னது ஈவன். அப்போ அந்த 1, 3, 5ன்ற மாதிரி வந்துச்சுன்னா நான் அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறணும், இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறணும். சரிங்களா? சொல்கிறது அப்போ இதுக்கு சைன் தீட்டா அப்படின்னு நான் வச்சுக்கோ, இதுக்கு -sin θ அப்படின்னு நான் வச்சுக்கோ. இப்போ நான் கணக்கு வரையில் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. அந்த இன்டர்வல்குள்ளே -π/2 +π/2 ஆன்சர் கிடச்சிச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சொல்கிறது ரைட், எக்ஸ் பிலாங்ஸ்டுன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு சம்மு சைன் -π/3. -π/3 என்னடா தம்பி? 60 -60. அப்போ சைனை கேன்சல் பண்ணிட்டோம்னா -π/3 ஆன்சர் ஓகே தான். இதுக்குள்ளே தான் இருக்கும். எதுக்குள்ளே இருக்கும்? -π/2 to +π/2குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ செகண்ட் சம்முக்கு வர்றோம். சரிங்களா? சொல்கிறது செகண்ட் சம்னா சப்டிவிஷன் செகண்ட் அதில் உள்ளது. பார்த்துக்க பொறுமையாக நிதானமாக. சரிங்களா? ரைட், பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. அதில் நிதானமாக செஞ்சுக்கோ. எக்ஸாம்பிள் 4.3 இது. எக்ஸசைஸ் 4.1லேருந்து எல்லாமே உனக்கு சேர்த்து அப்படியே சொல்கிறனால எல்லாமே சேர்ந்து வரும். அதில் என்னென்ன சம்முன்னு பார்த்துக்கோ, நானாக எழுதியிருக்கேன். சரியா? எக்ஸாம்பிள் இது வந்து 4.3 அந்த மாதிரி சம்ம ஃபுல்லாக எடுத்து உனக்கு எழுதியிருக்கேன். 1, 2, 3 வரிசையாக போட்டு செய்கிறேன். ரைட், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸு 4.1ல் 4th சம் இருக்குது. 4th சம்மில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3ன்னு சொல்லியிருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3ன்னு சொல்லியிருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. 2π/3னா 6 120. அப்போ -π/2க்கு +π/2க்கு மெயிலில் போயிடும். அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். இதை என்ன செய்ய போகிறோம்? டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். எதாவது 2/3 லேஸ் அப்படி டிவைட் பண்ணு. 2/3 டிவைட் பண்ணுறேன். சரிங்களா? சொல்கிறது 2/3 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. 2 இது 3, அப்போ 1 3 is 3. அப்போ மேலே வந்து கிடைக்கிற கோஷன்ட் வந்து ஆட் நம்பர்ன்றனால இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π-2π/3ன்னு எழுதணும்டா தம்பி. அவ்வளோதான்டா. இப்போ நீ 3πயில் 1π போச்சுன்னா என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3π - 2πனா 1π வந்துடும்ல. அப்போ சைன் π/3ன்னு வந்துடும். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? π/3ன்னு கிடைக்கும். அந்த ஆன்சர் பிலாங்ஸ் டு -π/2, +π/2. புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுதான் இதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அடுத்து 4th இது ஃபஸ்ட்டு. 4th செகண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா? சொல்கிறது 4th செகண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 4.3ல் அதில் செகண்ட் சம் இது ஃபஸ்ட்டில் அந்த செகண்ட் சம் ரோம லெட்ரு இது. அடுத்து தேர்ட் ரோம லெட்ரு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5π/6 இருக்குது. இதை வேணால் அடிச்சு விட்றவா, ரோம லெட்டரே போட்டு செஞ்சிடவா? சரி. அப்போ தேர்ட் ரோம லெட்டரில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/6ன்னு இருக்குது. இதை டிவைட் பண்ணிக்கோ லேசாக. 6 1. சரிங்களா?
எப்படி டிவைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. மாற்றி போட்டு டிவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுதா? அது லேசாக கவனிச்சிக்கோ. வாட்டில் மாற்றி இது பண்ணிடாமல் பார்த்து பொறுமையாக. ஆமாம், எதை வெளியில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்க. மேலே உள்ளது வெளியில் போட்டிருக்கேன். சரியா சொல்கிறது? அதில் பார்த்துக்கோ. ஏன்னா இப்படி டிவைட் பண்ணால் தான் அதோடைய ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இப்போ மேலே 1 வருது கோர்சன்ட்டு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த செகண்ட் லெவலில் எடுத்துக்கிறோன்னா என்ன எடுத்துக்கிறோம்? சைன் பை மைனஸ் தீட்டா 5π/6ன்னு எடுத்துக்கோ. அப்போ இதுக்கு ஆன்சர் எடுத்தினா என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் குறுக்க பெருக்கி கழிச்சோம்னா என்ன ஒரு 6π/6ன்னு வந்துடும். அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா வெறும் என்ன வந்துடும்? π/6ன்னு வந்துடும். இது பிலாங்ஸ் டு -π/2 என்னது +π/2. அப்போ ஆடு வந்தால் இதை எடுத்துக்கோ, ஈவன் வந்தால் கீழே உள்ளது எடுத்துக்கோ. இது ஆடுக்கு உள்ளது 1 3 5 அந்த மாதிரி மேலே பவரில் வந்துச்சுன்னா, கோஷன்ட் வந்துச்சுன்னா இது ஈவனுக்கு உள்ளது. நீ அதே மாதிரி செஞ்சு பாரு. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சு பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். சரிங்களா சொல்கிறது? ஆமாம், பார்த்துக்கோ. என்ன அவசரப்பட்டு எந்த செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 உனக்கு தெரியுமில்ல என்னென்னு? π/2 தானே, சைன் 90. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1ன்னு வச்சுக்குவேன். உனக்கு தெரியாதா? என்ன வரணும்? -π/2. அவ்வளோதான். இதெல்லாம் அதுக்குள்ளே உள்ளதானே. சரியா சொல்கிறது? இதெல்லாம் வந்து ஒன்று இது கிடையாது. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்னு கொடுக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2ன்னு கொடுக்கலாம். சரியா சொல்கிறது? இது என்ன டிகிரிக்கு உள்ளது? சைன் 60 டிகிரிக்கு உள்ளது. π/, என்ன வந்துடும்? 1/2னா 30, 60க்கு வந்தது. அப்போ π/3. இது -π/3 தான். அதுக்குள்ளே தான் ஆன்சர் வந்துடும். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க. இதெல்லாம் கிரியேட்டட் மாதிரி. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னா என்ன வந்துடும்? π/6 வந்துடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 அப்படின்னா என்ன வந்துடும்? -π/6. இதெல்லாம் வந்து பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல். அதனால் ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் பார்த்துக்க. 4ல் 1 போட்டிருக்கேன். 4ல் 2 என்ன வருது அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/4ன்னு வருது. அப்போ டிவைட் பண்ணிக்கோ அப்படின்னா 5 4 1 4s are 4. அப்போ ஆடில் தான் வருது மேலே கோஷன்ட்டு. எதை வெளியில் போட்டிருக்கேன்னு பார்த்துக்க. 5 தான் வெளியில் போட்டிருக்கேன், மேலே உள்ளதை மாற்றி போட்டிருக்கேன் தெரியுதா? ஆமாம், பார்த்துக்கோ. அதில் வித்தியாசம் இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் உனக்கு ஷார்ட்கட் மெத்தட் இது, அவ்வளோதான். π - 5π/4 அப்படின்னு அர்த்தம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் கழிச்சோம்னா என்ன வந்துருண்டா தம்பி? சைன் π/4ன்னு வந்துருண்டா தம்பி. 4π - 5. அப்போ என்ன வந்துருச்சு? -5/4ன்னு வருது. என்ன வருது? -5/4ன்னு வருது. அப்போ அடிச்சிட்டோம்னா 45. -45 அதுக்குள்ளே தான் இருக்கும். எதுக்குள்ளே தான் இருக்கும்? பிலாங்ஸ் டு -π/2, +π/2க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா சொல்கிறது? ஸோ பார்த்து பொறுமையாக படிச்சுக்கோ. ரைட்டு. அதே மாதிரி கிரியேட்டட் சம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக உனக்காண்டி நான் க்ளோஸ் பண்ணிகிட்டே வர்றேன். ஒன்று ஒன்றா பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. சரியா? இப்போ வந்து கிரியேட்டட் சம் செய்யணும் அப்படின்னா சைன் 4π/5 இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் கிரியேட்டட் பார்த்துக்கோ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 4π/5 இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இதை அப்படி எடுத்தோம்னா 4 வெளியே 5. சரியா சொல்கிறது? 4 வெளியே 5. அப்போ 1. இதுவும் ஆங்கிள் தான். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆட் தான். சைன் π - 4π/5. அப்போ குறுக்க பெருக்கம்னா வெறும் π/4ன்னு வந்துடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/4ன்னு வந்துடும். அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? π/4 பிலாங்ஸ்னு எழுதிக்கோ, மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பாரு. சாரி, π/5 வாடா தம்பி. π/5. π/5 கீழே 4 இல்லை 5 இருக்குல்ல. ரைட். அப்போ 5/5 அது பிலாங்ஸ்னு எழுதிக்க. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3π/2 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இது 3 2 1. அப்போ இது 1 தான். அப்போ சைன் π - 3π/2. ஓகேயா? ரைட்டு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -5/2. இப்போ அடிச்சிடலாம்ல. -5/2 அதுக்குள்ளே இருக்கத்தானே செய்யும். -5/2 +5/2 தானே ரேஞ்சு. மறந்துடக்கூடாது அவருடைய ஆன்சரு. அப்போ இதுக்கு பிலாங்ஸ் டுன்னு உள்ளே வரத்தான் செய்யும். சரியா?
மைனஸ் பை பை டூ கமா ப்ளஸ் பை பை டூ க்ளோஸ் ப்ராக்கெட். மறந்துடாத. இந்த இன்ட்ரோல் எல்லாத்துலேயும் போட்டுக்கு. இது சைனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துலேயுமே. சைன் மைனஸ் 4/5ன்னு எழுதுறோன்னு வச்சுக்கோ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் 4/5 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இதுக்கு எடுத்தோம்னா 4 5 1. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு எழுதுகிறோம். சரியா சொல்கிறது? பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. மைனஸ் வேணால் வெளியே எடுத்துகிட்டு சைன் 4/5ன்னு எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் வேணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு எழுதி மைனஸ் சைன் பை மைனஸ் என்ன வந்துடும் 4/5ன்னு எடுத்துக்கோ. குறுக்க பெருக்கிடு. குறுக்க பெருக்கினா என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 5/4னா 5/5ன்னு வந்துடும். சைன் 5/5ன்னு வந்துடும். சரிங்களா சொல்கிறது? மறுபடியும் உள்ளே வேணால் கொண்டு போய்க்கலாம் கணக்கை. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் 5/5ன்னு எழுதிக்கலாம். சைன் மைனஸ் இட்டா மைனஸ் இட்டு தானே. இப்போ அடிச்சிட்டின்னா என்ன வந்துடும்? மைனஸ் 5/5ன்னு வந்துடும். பிலாங்ஸ் டு மைனஸ் 5/2 கமா ப்ளஸ் 5/2. இந்த கான்செப்டை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். சைன் எக்ஸ் கணக்கு எல்லாமே புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? மறந்துடக்கூடாது. நிதானமாக செஞ்சுக்கோ. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அதே மாதிரி சைன் 5/2ன்னு வச்சுக்கோ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/2. அப்போ இதை வந்து 5 பார்த்து பொறுமையாக 5/2. இதில் 5 உள்ளே போட்டிருக்கேன், 2 வெளியே போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்துக்க. மாற்றி இது பண்ணிக்க. 2 2 சார் 4 ஈவனாக வந்துடும்ல. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாற்றி, அதாவது எது நம்மளால் டிவைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோ. புரியுதுங்களா சொல்கிறது? ஆமாம். அங்கே இப்போ ரூல்ஸ் படி பண்ணாமல் உனக்கு தெரிஞ்சாப்புல எப்போயும் நம்ம 4/5னா 5 வெளியே போட்டு 4 உள்ளே போடுவோம். அப்படி போடுவோம்ல. அது இல்லாமல் உன்னுடைய எதுக்குப்படி எது பெரிய நம்பர் வெளியே எடுத்து போடலாம், சின்ன நம்பரில் போடலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சு செஞ்சுக்குது. ஷார்ட்கட்னால சொல்கிறேன். ஷார்ட்கட்டாக செய்கிறக்காண்டி அப்படி சொல்கிறது நாங்கள். சரியா? மறந்துடாத. ரைட். அது தகுந்தாப்பில் மூவ் பண்ணிக்கோம். இப்போ இது ஈவன் நம்பர் வரனால சைன் 2π/5π/2 அப்படின்னு அர்த்தம். குறுக்க பெருக்கணும்னா என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 2 சார் 4, 4ல் 1 5 போச்சுன்னா மைனஸ் 5/5 சைன் மைனஸ் 5/2ன்னு வருது. அப்போ மைனஸ் 5/2ன்றது ஆன்சர். அடிச்சிட்டோம் அப்படின்னா புரியுதான்னு பார்த்துக்கோ. கிரியேட்டட் சம் மாதிரி இதெல்லாம். ஸோ கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. என்ன இருக்குது இங்கே? 2πன்னு போட்டோம்னா இங்கே என்ன வருதுடா தம்பி? மைனஸ் சைன் தீட்டான்னு போடுறோம்ல. சாரிடா தம்பி, மைனஸ் சைன் தீட்டான்னு போடுறோம். சரியா? அதனால் பார்த்து மைனஸ் வரணும். தவா போட்டேன் பற்றியா? அங்கனக்குள்ளே என்ன வரணும்? மைனஸ் வரணும். இப்போ மைனஸோட மைனஸ் சேர்ந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 5/2 அப்படின்னு வந்துடும். ஈவன் வந்துருச்சு அப்படின்னா சைன் 2π/θ அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா. மறந்துடாத. மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ளஸ் 5/2 அப்படின்ட்டு உள்ளே போய் மாறிடும். மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மாறிடும். இதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைன் பைன இது வந்து போடையில் மைனஸ் சைன் தீட்டான்னு போட்டுக்கோ ஈவன் வரையில். சரி, அடுத்து பார்த்துக்கோ. 5th சம்மு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2/5π. சரியா சொல்கிறது? இப்போ இதை பொறுமையாக சரி பண்ணோம் அப்படின்னா இது எப்படி வரும்? அதுக்குள்ளே வருமா, ரேஞ்சுக்குள்ளே வருமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அந்த ரேஞ்சுக்குள்ளே வருமானு பார்த்துக்கிட்டு அது தகுந்தாப்பில் செஞ்சுக்க. ஈவன் நம்பர் வரனால மைனஸ்ன்னு போட்டு 2π மைனஸ்ன்னு போட்டுக்கிறணும். சரியா? இப்போ இதில் வந்து என்ன வருது? 2 5 2 2 சார் 4
இப்போ பை வந்து அடிக்கலாமாடா தம்பி? 225 இப்போ அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 25 இன்ட்டு பைனா 180டா. ஓரஞ்சு மூஞ்ச என்ன வரும்? மூஞ்ச 15 மிச்சம் 3 ஆரஞ்சு 30 36 2 72 டிகிரி அதுக்குள்ளே வரத்தானே செய்யும். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு 2π/5ன்னு எழுதிடலாம். எதுக்குள்ளே வரத்தான் செய்யும்? 2π/5 பை பிலாங்ஸ் டு -π/2, +π/2 எழுதலாம்டா தம்பி. அதுக்குள்ளே தான்டா வரும். இது ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். சரியா சொல்கிறது? அதனால் அடித்து பார்த்துக்கலாம் ஒரு ஸ்டெப்போட. அதை விட்டு தாண்டினா தான் நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு தேவை. சரியா சொல்கிறது? அதை விட்டு நம்மளுக்கு தேவை. அதனால் பார்த்துக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்து -4/5 செஞ்சுருக்கியான்னு பாரு. -4/5 செஞ்சிட்டோம். -3π/2 அப்படின்ட்டுருக்கு. -3π/2 இருக்குது. சரியா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -3π/2 அப்படின்றது. இதை வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3π/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதுவும் ஒன்று தான் வரும், ஆடு தான் வரும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π -3π/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சைன் இன்வர்ஸ் சைன் உள்ளே பெருக்குனா -5/2 வருது. அப்போ உள்ளே கொண்டு போனால் +5/2 மாறிடும்ல திருப்பி. இது சைன் π/2. அப்போ அடிச்சிட்டோம்னா ஈக்குவல் டு என்னது? π/2 அப்படின்ட்டு ஆன்சர் வருது. சரியா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4ன்றது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 அப்படின்றது -1க்கு இடையில் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு அர்த்தம். அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது, நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். நாட் சாட்டிஸ்ஃபைடு. சரி, உள்ளே வராது. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் -2 கொடுத்தாலும் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் சைன் இன்வர்ஸுக்கு என்ன வரும்? -1 to 1 இதுக்குள்ளே தான் அது வரணும். அதுக்குள்ளே வராதனால அது கிடையாது. சரியா? நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. ரைட்டு. அடுத்து இது என்ன இருக்குது? சைன் 7π/3. சைன் 7π/3 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 7π/3. இதுவுமே வந்து 2 3 சார் 6ன்னு வந்துடும்லடா தம்பி. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π -7π/3ன்னு அர்த்தம்டா. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3 2 சார் 6 -5/3டா தம்பி. உள்ளே கொண்டு போனால் +5/3ன்னு வந்துடும்டா. அடிச்சலாம்டா தம்பி. +5/3 பிலாங்ஸ் டு -5/2, +5/2. இது ஆன்சர் ஓகே தான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஃபுல்லாக வந்து சைனில் உள்ள இதை கான்செப்டை வச்சு உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 4.1 எக்ஸசைஸில் இருக்கும். பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. எங்கிட்ட இருந்தாலும் தேடி பார்த்துக்க. மாற்றி செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு கான்செப்டை பிடிச்சிக்கோ. கான்செப்டை என்ன செஞ்சுக்க? பிடிச்சிக்கோ அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, குட். விட்டுறாத. என்ன சைனை வச்சு இந்த இதை வச்சு தான் செய்யணும், பாக்ஸை வச்சு தான் செய்யணும். 1க்கு 2 தடவை செஞ்சு பாரு, தெரியலனா கேளு சார்கிட்ட. ஓகே, சொல்கிறது பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. நிதானமாக பொறுமையாக நிதானமாக செய். ஆடு ஈவன் இதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்டை வச்சு தான் உனக்கு நான் இந்த எக்ஸசைஸே சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இதை படிச்சுக்கோ. புரியுதா? சைனுக்கு மட்டும் இந்த சைனுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, குட். தேங்க்யூ.